மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நமது மாண்பு பார்வையில் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நலம் தமிழ்நாடு இணையதளம் மற்றும் அதன் இலச்சினையை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் பெருங்குடி சென்னை நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர் திரு பார்த்திபன் அவர்களையும் துணைத் தலைவர் திரு விவேக் பார்த்திபன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நலம் தமிழ்நாடு திட்டத்தின் முதல் கட்டமாக சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் குரூப் சீஃப் பினான்சியல் ஆபீசர் திரு கிருஷ்ணன் அவர்களையும் சிஇஓ திரு நவீன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து டைட்டில் என்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் ஹொசூர் இந்த நிறுவனத்தின் சார்பாக சிஎஸ்ஆர் கோஆர்டினேட்டர் திரு பிரபு, சீனியர் மேனேஜர் திரு ஹரிஹரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கட்டிட பணிகளுக்கான 60 லட்சம் ரூபாய்க்கான காசோலை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி ஐயா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மற்றவர்களுக்கும் சிறு உதவியாக அமைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்துடன் எக்மோர் அரசு மருத்துவமனைக்கு தனது அன்பின் நினைவாக 1000 ரூபாய் நிதி உதவியை சில்லறை செலவினங்களுக்காக QR கோட் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் தற்போது வழங்க இருக்கின்றார்கள். திருமதி சத்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய அரசு எளிய மக்களுக்கான அரசு என்பதை இந்த முறை மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது. எளிய கரங்களின் மூலம் நலம் தமிழ்நாடு திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறார் சத்யா அவர்கள். சத்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள், மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் என இன்றைய தருணத்தில் நம்மை சுற்றி நமக்காக இருக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு இங்கிருக்கும் அனைவரும் நம்மாலான நிதி உதவியை நலம் TN இணையதளம் மூலம் வழங்கலாம். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 57.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட 85 புதிய கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் என மொத்தம் 139.47 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட டாக்டர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக மாற்றுத்திறனாளி பிரிவில் டாக்டராக தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் பிரசாந்தி அவர்களுக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திறமைக்கும் உழைப்பிற்கும் தமிழ்நாடு அரசு வழங்கும் உயரிய மரியாதையின் அடையாளமாக இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில தருணங்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றன. சில தருணங்கள் மனித நேயத்தின் உச்சமாக மனங்களில் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய தருணம் இது. முதலாவதாக டாக்டர் விஷ்ணுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் விஷ்ணுகுமார் அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்து டாக்டர் டானியா குரூஸ் பெர்டினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் ஜெய்சா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.